அவிட்டம் ஹோம் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். ஸோ இது வந்து நாயன்மார் சீரிஸோட செகண்ட் லாங் வீடியோ அண்ட் 20th ஆர் 22nd இந்த சீரிஸோட வீடியோ நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாயன்மார் சீரிஸ் நான் என்னன்றதை ஃபஸ்ட் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நாயன்மார்ன்றது நம்ம அவிட்டம் ஹோம்ஸோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட். இந்த நாயன்மார் ப்ராஜெக்ட்ன்றது நமக்கு தாம்பரமில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அவிட்டம் ஹோம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி, ஜஸ்ட் அனதர் ரியல் எஸ்டேட் கம்பெனி நம்ம கிடையாது. நம்ம 1994 இந்த ஃபீல்டில் இருக்கோம். ப்ரெசென்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 100+ பிரிட்ஜஸ், 100+ சப்வேஸ் அண்ட் 50+ அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து அட் ப்ரெசென்ட் வரைக்கும் நம்ம ஹேண்டிங் ஓவர் பண்ணியிருக்கோம். அண்ட் பிரிட்ஜஸ் அண்ட் சப்வேஸ் நம்ம எல்லாமே சதர் ரயில்வேஸில் பண்ண ப்ராஜெக்ட் தான். நம்ம கடைசியாக பண்ண ப்ராஜெக்ட் வந்து வண்டலூருக்கு ஆரோபி. அண்ட் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அருணதன் சப்வே, துரைசாமி சப்வே, மேட்லி சப்வேன்னு சில ஐகானிக்கான சப்வேஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஏன்னு கேட்குது தான். இப்போ நம்ம சைட்டில் இருக்கோம். ஸோ வேலை பாட்டு நடந்துகிட்டு நம்ம பாட்டு வீடியோ எடுத்துருக்கு. அதனால தான் வீடியோஸில் அப்பப்போ சவுண்ட் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் நம்ம குரோம்பேட் போவோம் இல்லைங்களா, போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட்டில் எடுத்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா முடிச்சுட்டு வரும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகாமல் ரைட் எடுத்தோன்னா நம்ம சைட்டு நம்ம வந்துடலாம். கரெக்டாக தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட்டில் இருந்து நம்ம சைட் 1.9 கிலோமீட்டரில் இருக்குது. தாம்பரம் மாநகராட்சி லிமிட்குள்ளேயே இருக்குது. பின்னாலே பாருங்களேன், இந்த சீரீஸ் காற்று எவ்வளோ சூப்பராக அடிக்குது. நான் நார்மலாக வந்து இந்த மஃப்ளர் யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த காற்று சருன்னு அடிக்கிறதால லைக் ரொம்ப சவுண்ட் வரும் இது யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சீரீஸில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் நம்ம எப்படி அப்ரூவல் வாங்கணும், எப்படி ஃபவுண்டேஷன்ஸ் போட்டோம், தண்ணி எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ அடியில் தண்ணி வந்தது, எந்தெந்த இடத்துல நம்ம போர் போட்டோன்றதுலேருந்து கடைசியில் நம்ம ஹேண்டிங் ஓவர் பண்ணுறதுக்கு இந்த சீரீஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்டிங் ஓவர் டைம் வந்து சொன்ன டைமில் பண்ணுறோன்றத ஒரு ப்ரூஃப்காக தான் இதை நான் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே நம்ம இதை குன்றத்தூர்லேயும் திருவான்மையிலும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அதை நம்ம ஒரு சீரியஸாக பண்ணல, பட் ரெகுலராக நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருந்தோம். ரெடி டு மூவியில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா நமக்கு குன்றத்தூரில் 57 lakh அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி திருவான்மையில் ரெடி டு ஆக்குப்பையில் நமக்கு 2.43 crore அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டோட அப்டேட் என்ன, இந்த ப்ராஜெக்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்றதை நம்ம சீஃப் இன்ஜினியர்கிட்டே நம்ம கேட்டுட்டு வாங்க. நாயன்மார் சைட்டோட சீஃப் இன்ஜினியரான குமரேசன் சாரை தான் மீட் பண்ண போகிறோம். சார் வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். வணக்கம். சூப்பர் சார். சார், இப்போது லாஸ்ட் வீக் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா காலம் எல்லாமே நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஆமாம், ஷட்டரிங் பாக்ஸ் வந்து வந்துட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது இந்த கடந்த ஒரு 10 daysல என்னாச்சு, எல்லாம் முடிஞ்சுதா, என்ன ஸ்டேஜில் சார் இருக்குது கண்ணப்பர் பிளாக்கு? சார், கண்ணப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா காலம் பாக்ஸ் எல்லாமே காங்கிரீட் முடிஞ்சிடுச்சு சார். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எவ்வளோ காலம் சார்? 129 சார். 129. ஸோ இந்த கண்ணப்பர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டாக நமக்கு மவுண்டன் வியூவோட இருக்குது. இந்த கண்ணப்பர் பிளாக்ல ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 BHK கேட்டால் எல்லாமே 3 BHK. ஸோ இந்த பிளாக் ஃபுல்லாகவே 3 BHK மட்டும் தான். லைக் 2 and 3 கிடையாது, 3 BHK மட்டும் தான். எக்ஸ்க்ளூசிவ் 3 BHK பிளாக். இந்த பிளாக் மொத்தம் எவ்வளோ யூனிட்ஸ் வருது கண்ணப்பரில்? கண்ணப்பர் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 50 யூனிட்ஸ் வருது சார். ஸோ 50 யூனிட் வருது. 50யுமே நமக்கு 3 BHK எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்ணப்பர் பிளாக்ல சார் சொன்ன மாதிரி டீஷட்டரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீழே ஃபுல்லாகவே டீஷட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சார். ஓகே சார். பிரிச்சுட்டு மேலே மெட்டீரியல் ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்லாபுக்காண்டி ஷட்டரிங் அடித்தாண்டி பிரித்து ரெடி பண்ணிருக்கோம் சார். ஓகே டன். அப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தா இன்னொரு 20 daysக்குள்ளே நம்ம அடுத்த ஃப்ளோர் நம்ம பார்த்துடலாம். 20 to 25 daysல பண்ணிடலாம் சார். ஸோ நம்ம அதுக்கடுத்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நாள் கழிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு வீடே நமக்கு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஒரு மினி விளாக் மாதிரியே பார்க்கலாம், லைக் ஒரு வீடும் எப்படி இருக்குன்றத. சரி, ஓகே சார். இப்போ பக்கத்து பிளாக்கான மாணிக்க வாசகர் என்ன ஸ்டேஜ் சார் போயிட்டு இருக்கு? மாணிக்க வாசகர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டில்ட் பிளோட ஷட்டரிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு சார். சூப்பர் சார். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு நெக்ஸ்ட் மந்த் எண்டில் ஸ்லாப் போட்டலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துக்கும் பேக் டு பேக் காங்கிரீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம் சார். ஸோ அதுக்கடுத்து நம்ம திருநாவகர் சார், அவர் என்ன ஸ்டேஜில் சார் இருக்காரு? திருநாவகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிளந்தி பீம் எல்லாம் காங்கிரீட் ஓவர் சார். சூப்பர் சார். பிளாக் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா பார்சலி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே. அது இன்னும் ஒரு 1.5 monthல அதுவும் ஸ்டில் ஒர்க் காங்கிரீட் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம திருநாவகர் சார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருநாவகர் சார் மட்டும்தான் 2 and 3 BHK உள்ள பிளாக். மாணிக்க வாசகர், கண்ணப்பர் இந்த 2 பிளாக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் 3 BHKs மட்டும்தான். அண்ட் இதில் வர எல்லா யூனிட்டுமே நமக்கு 3 BHK மட்டும் தான் கொடுத்துருக்கோம். எல்லாமே 0 வால் ஷேரிங் கான்செப்டில் கொடுத்துருக்கோம். இந்த 0 வால் ஷேரிங்ன்றத ஒரு தனியாகவே நாங்கள் ஒரு வீடியோவில் நம்ம காட்டுறோம். ஏன்னா
இங்கே ரூஃப் போட்டான்னு வைங்களேன், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ திருநாவுக்கரசரோட ஸ்டில் ஃப்ளோர் காங்கிரீட் எப்போ சார் நம்ம எதிர்பார்க்கலாம்? அது ஒரு 1.5 மாதம் ஆகிடும் சார். 1.5 months ஆகிடும். ஆனால் இப்போ ப்ரெசென்ட் நம்ம எல்லாமே பிளான் பண்ணி தான் போயிட்டு நினைக்கிறேன் நான். கரெக்டாக போயிட்டு இருக்கல சார்? சூப்பர் சார். ஸோ எப்பயும் கேட்குறது தான், நம்ம குன்றத்தூர் அண்ட் திருவான்மியூர் கொடுத்த மாதிரி இதுவும் ஆன் டைமில் கொடுத்துடலாம்ல சார்? சொன்ன டைம் கரெக்டாக டெலிவரி பண்ணுறோம் சார். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். அடுத்த வீக் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ சார். ஸோ இந்த வாரத்தோட அப்டேட் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் புக் பண்ணும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட் ப்ரெசென்ட் 90 lakhs நம்ம கோட் பண்ணியிருக்கோம். நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராஜெக்ட் இருக்கும்போது ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஆஃபர் வைப்போம். ஸோ இந்த வட்டம் வந்து 5 lakhs ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கோம். 85க்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் புக் பண்ணும்போது நீங்கள் ஒரு ரவுண்டாக ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhs கிட்ட சேவ் பண்ண முடியும். எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு இன்டீரியர்லேருந்து எல்லா கஸ்டமைசேஷனும் இப்போ நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் இந்த ஒரு யூனிட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 BHKவாக இருக்குது. அட் ப்ரெசென்ட் நீங்கள் புக் பண்ணும்போது இங்கே நம்ம எந்த ஒரு வால் எதுவுமே கட்டலை, இங்கே வெறும் காலம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மொத்த 3 BHKவை நம்ம 1 BHKவாக மாற்றலாம், இல்லை 2 BHKவாக மாற்றலாம். எந்த விதமான கஸ்டமைசேஷனாலுமே நமக்கு 0 காஸ்ட்டில் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே நம்ம எதுவுமே பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு புக் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வேணுன்றது அதை ஏற்றபடி நம்ம கட்டிடலாம். ஒன்ஸ் நம்ம ஃப்ளோர் ஏற நம்ம பிரிக் ஒர்க்ஸ் பண்ண நீங்கள் கஸ்டமைசேஷன் கேட்கும்போது அது கண்டிப்பாக அடிஷ்னல் சார்ஜாக தான் போய் முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு ஒர்க் பண்ணியிருப்போம், அதை இடிச்சிட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட் ப்ரெசென்ட் நீங்கள் புக் பண்ணும்போது எப்படி பார்த்தாலும் நீங்கள் ரவுண்டாக ஒரு 10 lakhs கிட்ட நம்ம சேவ் பண்ண முடியும். அந்த 10 lakhs கான்செப்டை நான் சும்மா வாய்க்கு வந்தபடி விடலை. அதோட பிரேக் டவுனை வந்து நான் தனியாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் தாம்பரமா, ஐயோ அங்கே ஃப்ளட் நிற்குமேனு எந்த பயமே வேணாம். நம்ம சைட் பொறுத்த வரைக்கும் சேஃப். எந்த ஃப்ளட்லையுமே அஃபெக்ட் ஆனதில்லை, அஃபெக்டும் ஆகப்படுறது கிடையாது. ஆனால் நல்ல ஒரு சர்வீஸ் ரோட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்ல ஒரு எலிவேட்டட் ஏரியாவில் தான் நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு. நான் அப்படி போட்டுமே அப்படி சொல்லியுமே நிறைய பேர் வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ தான் நானும் எல்லாரும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுன்ட்டு நம்ம எம்டி சார்கிட்டையும் பேசணும், டீம் கிட்ட பேசணும். எம்டி சார் வந்து சரி ஓகே ரைட்டாகவே 1 crore கொடுத்துருவோம். இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா, இஃப் தே கேன் ப்ரூவ் தேர் கிளைம், நம்ம 1 crore கொடுத்துருவோம், நம்ம பப்ளிக்காகவே நம்ம சொல்லிவிடுவோம் அப்படின்னு நம்ம மார்க்கெட்டிங் டீம் அண்ட் எம்டி சார் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கும் ஈஸியாக போச்சு. ஸோ நம்ம தாம்பரம் நாயன்மார் ப்ராஜெக்ட் 100% ஃப்ளட் ஃப்ரீ கேரண்டி நம்ம வீட்டை உங்களுக்கு கொடுக்குறோம். அப்படி இல்லை இங்கே ஃப்ளட் நிற்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரூவ் பண்ணுங்கள். ப்ரூவ் பண்ணிங்கன்னா கேஷாகவும் சரி இல்லை செக்காகவும் சரி, நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த 1 crore நாங்கள் கொடுத்துட்றோம். இந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் இருந்தால் அவிட்டம் ஹோம்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். வணக்கம்.